பசங்க ப்ரௌனிஸ் எவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நமக்கே நல்லா தெரியும். அதை வாங்கி கொடுத்துட்டு ஆஸ் அ பேரண்ட்டாக நமக்கு தான் கில்ட்டியாக இருக்கும். அந்த ப்ரௌனிஸை எப்படி ஹெல்த்தியாக்கலாம்? ஒரு கில்ட் ஃப்ரீ இன்டெலிஜென்ஸ். இன்றைக்கி நம்ம யூனிக்கான டிஷ்ஷில் ராகி ஸ்வீட் பொட்டேட்டோ ப்ரௌனிஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப் பண்ணிவிட்டு அதை ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸ்டீம் பண்ண ஸ்வீட் பொட்டேட்டோஸை நல்லா பீல் பண்ணிவிட்டு மேஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுதான் நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட். இதோடு சேர்த்து நம்மளோட மற்ற இன்க்ரீடியன்ட்ஸையும் பார்த்துடலாம். அடுத்து கோகோ பவுடர் ஒரு 1 கப், பட்டர் அண்ட் டார்க் சாக்லேட் 150 கிராம்ஸ் எடுத்து மெல்ட் பண்ணி கம்பைன் பண்ணி வச்சுருக்கேன். ராகி மாவு 1 கப், ஜாகரி 1 கப், நம்ம உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ், கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மில்க், அப்புறம் ஒரு 3 முட்டை, அப்புறம் பேக்கிங் பவுடர் அண்ட் நமக்கு டேஸ்ட்டாக கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சால்ட். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அவனை ப்ரீ ஹீட்டில் வச்சுக்கலாம். ஒரு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கம்பைன் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒரு ஜலிச்சு எடுத்து வச்சுக்கணும். எதுக்காக அப்படின்னா அதில் குட்டி குட்டி லம்ஸ் இருக்கும். அந்த லம்ஸ் நம்ம ஃபைனல் டெக்ஸ்சரை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அப்படி அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த லம்ஸ் எல்லாம் இப்போவே நம்ம பிரேக் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஸோ எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜலிச்சு எடுத்து வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு 3 எக்ஸ் போட்டுட்டு அது கூட நம்மளோட 1 கப் ஆஃப் ஜாகரியும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த 1 கப் ஆஃப் ஜாகரின்றது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு 1/3 கப் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா கம்பைன் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப பீட் பண்ண வேணாம், ரொம்ப ஏரேட் பண்ணிட வேண்டாம். அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது நம்மளோட பட்டர் அண்ட் டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்ச மிக்சர். ஆல்ரெடி ஃபஸ்ட்டே நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஒரு 150 கிராம் ஆஃப் பட்டர் அண்ட் 150 கிராம் ஆஃப் டார்க் சாக்லேட்டை எடுத்து இப்போ ஆட் பண்ணிக்கிறோம் அந்த மிக்சரை. அடுத்து நம்ம மேஷ் பண்ணி வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோ அதையும் இதோட இந்த வெட் இன்க்ரீடியன்ஸோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இது எல்லாமே நல்லா கம்பைன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஜலிச்சு வச்ச ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கம்பைன் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பெட்டர் ஆக்கி கொடுக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே நமக்கு பிடிச்ச சாக்கோ சிப்ஸை கொஞ்சம் கார்னிஷ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மோல்டு நம்மளோட ப்ரீ ஹீட்டட் அவனில் ஒரு 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். பேக் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பேக் பண்ணி நம்ம ப்ரௌனிஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு டூத்பிக்கோ ஒரு நைஃபோ ஒரு ஃபோர்க்கோ நீங்கள் இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துருச்சா நம்ம ப்ரௌனிஸ் ரெடி. இந்த ஹெல்த்தியான ப்ரௌனிஸை உங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, கில்ட் ஃப்ரீயாக. ஓகே, சூப்பராக இருக்கு. இருக்கு